இருந்தாங்க. ஆனா கட்டட தொழிலாளர் வாரியத்தை விட்டு மீதி வாரியத்துக்கு எல்லாம் பண்டுல பணம் இல்லைப்பாங்க. பண்டுல பணம் இல்லாட்டி பரவாயில்ல, எங்களுடைய வாரியத்துக்கு வந்து தலைவர் போடுனா அரசு கேட்குது, எத்தனை நாளுக்கு உங்களால வாரியத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வர்ற சேட்டை பெரிய சேட்டை. நலவாரியத்தில் கிளை நிர்வாகிகளாக போய் நலவாரியத்தில் சேர்த்துங்கன்னா கால் கொடுத்து கேட்கறதில்ல. நலவாரியத்துக்கு கூட்டம் போட்டால் வர்றதில்லை. நலவாரியத்தை பற்றி யாருமே அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நலவாரியத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நலவாரியம் என்று சொல்லி இருக்குது. கிளை நிர்வாகிகள் வந்து கேட்குறாங்க, நலவாரியத்தில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த நலவாரிய வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லாமல் நிறைய தொழிலாளர்கள், வீதியில் இருக்கிற தொழிலாளர்கள், காய்கறி தொழிலாளர்கள், பெயிண்ட் அடிக்கிறவன், கட்டட வேலைக்கு போகிறவன், இந்த மாதிரி நிறைய தொழிலாளர்களுக்கு கூட கட்டுறவன், ஊசி காய்ச்சி நிற்கிறவன், இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நம்ம சங்கத்தில் நம்மளை மாதிரி ஆள் இருக்கிறோம். கிளை நிர்வாகிகள் பாட்ட போய் இந்த மாதிரி நலவாரியத்தில் சேர்த்துக்க, நலவாரியத்தில் சேர்ந்தீங்கன்னா கண்ணிலிருந்து மாஸ்டர் டிகிரி வரைக்கும் இன்னைக்கு வந்து அரசு உதவி பண்ணுது. அதே மாதிரி விபத்தில் இறந்து போயிட்டா அரசு வந்து 1,25,000 தருது. நீ வந்து எந்த இன்சூரன்ஸும் இல்லாமல் இருக்கிற, வண்டிக்கு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கிற, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உடம்பு செலவு அதிகமாகுது. அதனால வந்து அரசுடைய எல்ஐசியில் யாரும் நம்ம பிரிமியம் செலுத்துறதில்லை. அதனால இந்த நலவாரியத்தில் சேர்ந்தீங்கன்னா எல்லாரும் வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க, விபத்தில் யாராச்சும் இறந்து போனீங்கன்னா 1,25,000 ரூபாய் நலவாரியத்தில் கொடுக்குறாங்க. இந்த நலவாரியத்தில் சேர்ந்துட்டு அப்படின்னா நம்ம ஆளுகளை ஒரு தாட்டிக்கு 10 தாட்டி கூப்பிட்டா 50 பேர்த்துக்கு சொன்னால் 10 பேர் தான் வர்றாங்க. அந்த 10 பேர்த்த சேர்த்து விட்டா 5 வருஷத்துக்கு ஒரு காலை ரினியூவல் பண்ணணும்னா அதையும் நம்ம தான் போய் சொல்லணும். அதையும் செய்யறதில்லை. ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி விபத்தில் ஏதாச்சும் ஆகி போயிட்டாலோ, விபத்தில் யாராச்சும் இறந்தாலோ, அன்னைக்கு சொன்னீங்களே நலவாரியத்தில் பணம் கிடைக்கும்னு, இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரர் இறந்து போயிட்டாரு, என்னுடைய நம்ம பக்கத்து கணக்காரர் இறந்து போயிட்டாரு, இந்த பணத்தை வாங்கி கொடுனா நலவாரியத்திலேயே சேராமல் எப்படி பணம் வாங்குறது? நலவாரியத்தில் சேர்ந்தாலும் ரினியூவல் பண்ணலின்னா எப்படி பணம் வாங்குறது? இதெல்லாம் வந்து நலவாரியத்தை பற்றி நம்ம ஆளுகாரிக்கோடு கோவை, திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. மற்றவர்களுடைய தயவு வேண்டாம், நாங்களே வந்து பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறதுக்கு இது விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த நலவாரியத்தில் சேர்ந்தாலும் சரி, சேராட்டியும் சரி, இறந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அந்த நலவாரியத்தில் வந்து எங்களுக்கு வந்து எப்படி கட்டட தொழிலாளர் வாரியத்தில் முடிஞ்சிருக்கும் தொழிலாளி விபத்தில் இறந்து போனால் 1,25,000 தர்றீங்க. ஆனால் அதே கட்டட தொழிலாளி வேலை செய்யும் போது விபத்தில் இறந்து போனால் 5 லட்சம் தர்றீங்க. இதை மட்டும் எப்படி தர்ற? அதனால எங்களுக்கு கட்டட தொழிலாளர் வாரியத்தில் இருக்கிற மாதிரி இந்த முடிஞ்சிருக்கும் வாரியத்தில் பதிவு செஞ்சவர்களுக்கும் பணம் கொடுப்போம்னு சொல்லி போட்டு அந்தந்த மாவட்ட சங்கத்தின் சார்பாக, அந்தந்த மாநில சங்கத்தின் சார்பில் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கட்டட தொழிலாளர் வாரியத்தில் பணம் இருக்குது, உங்க வாரியத்துக்கெல்லாம் பண்டில் பணம் இல்லை, அரசை ஒதுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் கட்டட தொழிலாளர் வாரியத்தில் பணம் இருக்குதுன்னா, நம்ம வாங்கக்கூடிய சிமெண்ட், செங்கல், எந்த கட்டடங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வாங்கினாலும் அதில் குறிப்பிட்ட சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டட தொழிலாளர் வாரியத்துக்கு போகுது. ஆனால் அதனால நாங்கள் அப்படி கொடுக்குறோம். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு ஒவ்வொரு சலூன் கடைக்காரரும் பியூட்டி பார்லராக மாற்றி இன்னைக்கு அழகு சாதன பொருட்களை எல்லா காஸ்மெட்டிக் கடையிலையும் வாங்குறான். வாங்காத ஜாமான் ஏறக்கூடிய மாதத்துக்கு 4,000 5,000 வாங்குறான். அந்த காஸ்மெட்டிக்ஸ் கடைக்காரருக்கு ஒவ்வொரு பொருளுக்கு வரி போட்டு இந்த முடிநிறுத்தும் வாரியத்திலையுமே பண்டில் இருக்கிற பணத்தை அதிகப்படுத்தி எங்களுக்கு கட்டட தொழிலாளர் வாரியத்தில் எப்படி பணம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். கட்டட தொழிலாளர் வாரியத்தில் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் வந்து காஸ்மெட்டிக்ஸ் கடையில் வரி வாங்கி எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அரசுக்கு ஐடியாவும் கொடுக்குறோம், கோரிக்கை வைக்கிறோம். இது ஒரு தீர்மானமாக வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் அதில் வந்து ட்ரைனிங் முடிச்சா உங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபா கிடைக்கும்னு சொல்லி போட்டு அரசு வந்து சட்டமன்றத்திலேயே வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜியோ பாஸ் பண்ணி அறிவிச்சாரு. கோவை மாவட்டம், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் எல்லாம் ட்ரைனிங் முடிச்சு எல்லாரும் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. லோன் சாங்ஷன் லெட்டர் வாங்கிட்டு பேங்கிங்க்கு போனால் இல்லையா, நீங்கள் அதில் சிவில் கோடு இல்லை, சிவில் கோடு கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 5,000 ரூபா கட்டுங்க, நீங்கள் ஒரு 25,000 ரூபா கட்டுங்க, அதனால வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி உடனே லோன் கொடுக்க சொல்லி எங்களுக்கு மேலும் உத்தரவில்லைங்கிறான். அரசு வந்து சொல்லிடுச்சு உங்களுக்கு லோன் கிடைக்கும், லோன் சாங்ஷன் கொடுத்துட்டா. ட்ரைனிங் முடிச்சு ஏற்காட்டில் ட்ரைனிங் வச்சுருந்தாங்க, திருப்பூரில் ட்ரைனிங் வச்சுருந்தாங்க, திருப்பூர் மூலம் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போய் உங்களுக்கு உடனே லோன் கிடைக்கும்னு அது அரசு சொல்லிடுச்சு. அதில் 50,000 ரூபா மானியம் கிடைக்கும்னு சொல்லிடுச்சு. ஆனால் பேங்கில் போனால் ஒரு இன்னைக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 5% பேருக்கு தான் லோன் கிடைச்சிருக்குது. 100 பேருக்கு 5% பேருக்கு தான் லோன் கிடைச்சிருக்குது. சரி பரவாயில்ல, இந்த லோனை நம்பி நாங்கள் கடை வைக்கல, அந்த லோனுக்கு உண்டான தகுதி வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்கிறீங்க. 35 வயசுக்கு மேலே போனால் இன்னைக்கே வந்து சேவிங்கெல்லாம் போய் டிசைன் தாண்டி வந்துருச்சு, ட்ரிம்மிங் வந்துருச்சு. 35 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா சில பேருக்கு டைம்
இருக்குது. அப்புறம் எப்படி இந்த 35 வயசுக்கு மேல போய் கடனை வாங்கிட்டு எப்படி லோன் கட்ட முடியும்? அந்த 35 வயசை கலைஞர் கைவினை திட்டத்துல 25 வயசா குறையணும்னு சொல்லி கொண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஏன் 25 வயசா குறைக்க சொல்றோம்னா, இன்னைக்கு இளைஞர்கள் பூரா வேலை கிடைக்காதவங்களா இன்னைக்கு வந்து ஆண்கள் அழகு நிலையம் அப்படின்னு சொல்லி போட்டு கடை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு கடை பக்கம் வராமல் இருந்தாங்களோ நம்ம சம்பாதிச்ச மாணவர்கள் தான் இன்னைக்கு சலூன் கடையை நீட்டா வச்சு பிரில்லியண்டா இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் போட்டு இன்னைக்கு தொழில் செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் அந்த 35 வயசை 25 வயசா குறைன்னு சொல்லி போட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே சம்பந்தம் இல்லாத கோரிக்கை. ஏன்னா நம்ம ஆறு போய் கோயிலில் போய் மொட்டை அடிக்கிறது இல்லை, நம்ம ஆறு மொட்டை அடிக்கிற வேலை செய்யறது இல்லை. ஆனாலும் இந்த சங்கம் வந்து நம்ம வேலை செஞ்சாலும் செய்யாட்டி எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு போட்டவர்களுக்கு நான் முதலமைச்சர், போடாதவர்களுக்கு நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரோ, அதே மாதிரி இந்த சங்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி இல்லாதவர்களுக்கும் சரி கோயிலில் மொட்டை அடிக்கிறவர்களை எல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் ஆகுங்க, அவங்களுக்கு வந்து 25,000 சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி போட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கோரிக்கை வந்து அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க. நம்ம ஆளுகளாம் பழனி போனாலும் சரி, அல்லது பத்திரகாளி அம்மன் கோயில் போனாலும் சரி, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனாலும் சரி, எல்லாம் மொட்டையடிச்சு வடவைக்காட்ட 100, 200 வாங்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அரசு போட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆனதுமே ஸ்டாலின் அறநிலையத்துறை சார்பில் போட்டாங்க ஒரு சட்டம். இந்த மாதிரி வந்து மொட்டை அடிக்கிறவங்க யாரும் காசு கொடுக்க வேண்டாம், இலவசமாக மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து இலவசமாக மொட்டை அடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு நம்மால் ஒரே ஜியோவில் முடங்கி போயிட்டான். கோயிலில் 100, 200 வாங்கிட்டு ஜாலியாக இருந்தவன் நம்ம ஏற்கனவே அதில் சில பேர் வந்து எதுக்கு காசு கேட்குறேன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா கோயிலில். மொத்தமாக அவன் கொடுத்த அரசே சொல்லிச்சு இலவசமாக மொட்டை அடின்னு சொல்லி போட்டு அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னதுனால இன்னைக்கு நம்ம மாநாட்டில் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். அவங்களையெல்லாம் மொட்டை அடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, மாதம் 5,000 ரூபா கொடுக்குற அரசாங்கம். மொட்டை அடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது? மாதம் 5,000 ரூபா. 5,000 ரூபாய் வாங்கி என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு வாரத்துக்கே 5,000 ரூபா பத்த மாட்டேங்குது. ஒரு வாரத்துக்கே 5,000 ரூபாய் பத்த மாட்டேங்குது. கோயிலில் மொட்டை அடிக்க வர்றவனு மெது தர மாட்டான். ஆனால் கோயிலில் போய் கட்டத்தில் ஐயருக்கு மட்டும் காசு போடுவான். கோயிலில் போய் ஐயருக்கு மட்டும் காசு போடுவான். ஐயருக்கு 101 கொடுப்பான், 501 கொடுப்பான். சாமி முன்னாடி கொண்டு போய் காட்டினானா 1000 கொடுப்பான். சாமியை தூக்கிட்டு போனானா 5 கோடி கொடுத்தா தூக்கிட்டு போக சொல்லிடுவான். ஆனால் மொட்டை அடிக்கிறவனுக்கு மட்டும் கணக்கு பார்ப்பான், மொட்டை அடிக்கிறதுக்கு காசு கொடுக்க மாட்டான். அரசு என்ன சொல்லுது? 5,000 ரூபா கொடுக்க இருந்தது. அந்த 5,000 நம்ம என்ன சொல்றோம்னா 5,000 ரூபா கொடுத்தா ஒரு வாரத்துக்கு கூட பத்தாது, அரசு ஊழியராக்கி அவங்களுக்கு 25,000 ரூபா கொடுக்குன்னு சொல்லி போட்டு இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானமாக வச்சிருக்கோம். அதனால இப்படி வந்து 10 கோரிக்கைகளை வச்சிருக்கிற கார்பரேட் நிறுவனங்களை பற்றி, அதே மாதிரி நலவாரியத்தை பற்றி, அதே மாதிரி உள்ளுதுக்கோடு பற்றி இப்படி நிறைய தீர்மானங்கள் வச்சிருக்கோம். அந்த தீர்மானங்களை எல்லாம் வந்து அதை பற்றி கவலை நீங்க என்ன சொல்றீங்க? சட்டம் தீர்மானம் ஒண்ணு, நலவாரிய தீர்மானம் ஒண்ணு. இது இந்த லைசன்ஸ் வந்து முடிவிற்கும் கடைக்கு வந்து இந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி போடுங்க, சலம் கூட ஏசி ஓட்டலுக்கு வரி போடுங்க. ஆனா இந்த ஓரஞ்சாரத்துல கிராமத்துகள்ல நகரத்துல சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்கல்ல, சலூன் கடைங்க, இன்னைக்கு சலூன் முடிவுத்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, 2 சேர் 1 சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுக்கு வந்து வரி போடாதீங்கன்னு சொல்றோம். வரி போடாதீங்க, அதுக்கெல்லாம் காலகாலமா தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. சேவை வரின்னு சொல்லி போட்டு சிஎஸ்டின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு மத்திய அரசு பயந்துட்டு வந்து 18% எல்லாம் வந்து 5% பண்ணிட்டான், 22% 7% பண்ணிட்டான். அடுத்த தேர்தலில் நம்மளுக்கு போட்டி கிடைக்காதுன்னு சொல்லி போட்டு ஜிஎஸ்டி மத்திய அரசே கம்மி பண்ணிருச்சு. அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழக அரசு ஓரஞ்சார கடை வச்சிருக்கிறவன், கிராமத்துல கடை வச்சிருக்கிறவன், 2 சேர் 1 சேர் ஓட்டு கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வரி போடாதீங்க. அது வந்து காலகாலமா வந்துட்டு இருக்குது. குலத்தொழிலா பண்ணிட்டு இருக்கிறான், குலத்தொழில அழிச்சிடாதீங்க. மத்திய அரசு குலத்தொழிலுக்கு ஆதரவு தருது, மாநில அரசு எதுக்குது, இதுலயே முரண் பண்றீங்க. அதனால வந்து சின்ன சின்ன கடைகளுக்கு காலகாலமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் 50 வயசை தாண்டினீங்க, அவங்களுக்கு வரி போடாதீங்கன்னு சொல்லி போட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஏன் வைக்கிறோம்னா தேர்தலுக்கு 8 மாசம் தான் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், விடியல் பயணம் மக்கள் சும்மா போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜில் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போனால் தவறு புதல்வர் திட்டம்னு 10,000 தர்றாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து மாணவிகளுக்கு
கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கவர்மெண்ட் காலேஜ் போனால் அந்த 1000 தர்றாங்க. இப்படி வந்து படிப்படியாக வந்து 1000 வந்து தந்துட்டு இருக்கிறாரு. தேர்தல் வர்றதுனால இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க வாக்குறுதிகளாம். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த சாதாரண சலூன் கடையெல்லாம் குலத்தொழிலாக இருந்துட்டு இருக்குது, இதுக்கு வரி போடாதீங்கன்னு அதை ஒரு தீர்மானமாக வச்சிருக்கோம். இதில் கொடுத்த 10 கோரிக்கை கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதையெல்லாம் சொல்லிட்டேன். அதனால இந்த மாநாட்டுக்கு வந்து பணம் தான் மெயின். பணம் இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். அது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பணம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 4 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க. 6 மாவட்டத்துக்கு 24 லட்சத்துக்கு நீங்கள் வசூல் பண்ணணும். கோவை ஈரோடு வடக்கா 4 லட்சம், ஈரோடு தெற்கா 4 லட்சம், 4 லட்சம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா மாநாட்டை பிரமாண்டமாக நடத்தலாம். அந்த மாநாட்டை வந்து ஊர்வலம், அதே மாதிரி மாநாடு, அந்த மாநாட்டுக்கு பேனர் வைக்கிறது, அதே மாதிரி சாப்பாடு போடுறது, இதை பற்றியெல்லாம் மாநாட்டினுடைய கோவை மாநகர தலைவரும் மாநாட்டினுடைய தலைவருமான ராமசாமி அவர்கள் வந்திருக்கார். மாநாட்டினுடைய செயலாளரும் கோவை மாநகர செயலாளருமான VS மகேந்திரன் வந்திருக்காங்க. மாநாட்டினுடைய பொருளாளர்கள் மாநாட்டினுடைய கோவை மாநகர கொள்கைவேற்ற செயலாளர் ராமசாமி வந்திருக்காரு. அதனால மாநாட்டுக்கு வந்து எப்படி வசூல் பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. மாநாட்டுக்கு என்னென்ன செலவாகுது, மாநாட்டுக்கு வசூல் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை. ஏன்னா வசூல் வந்து ஒவ்வொரு கடைக்கு புக்கு கொடுக்கணும். அந்த புக்கை வந்து ஒவ்வொரு புக்லையும் 10 சீட் இருக்குது. கடைக்கு 1000 ரூபா வசூல் பண்ணுற மாதிரி தான் அந்த புக்கு அடிச்சிருக்காங்க. ஆனால் கிளை அதிகாரிகள் கொண்டு போய் கொடுக்கும்போது சில கடைக்காரர் வந்து வாங்கிக்குவாங்க. பல கடைக்காரர் வாங்கிக்குவாங்க, சில கடைக்காரர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இதனால் வசூல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது இயல்பு தான். இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லணுமோ, இந்த மாநாடு எதுக்காக நடக்குது, இந்த மாநாட்டினால என்ன பயன், அப்படி இதெல்லாம் எடுத்து சொன்னால் தான் வாங்குவாங்க. எடுத்து சொல்லி அந்த மாநாட்டிற்கு செலவு வசூல் பண்ணி தரணும். அப்படி வசூல் பண்ணி தந்தீங்கன்னா இந்த மாநாடு கிராண்டாக அமையும். 8 மாதத்துக்கு பின்னாடி நடக்கிற தேர்தலில் நம்மளுடைய குரல் வந்து அரசு நிறைவேற்றலையோ இப்படி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாநாடு போடுறாங்க, தீர்மானம் கொடுத்துருக்காங்கன்னு அந்த பதிவாயிட்டு எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக தான் இந்த மாநாடு நடக்குது. அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெற இந்த மாநாடு உதவும். அதனால் இந்த மாநாட்டுக்கு வசூல் பண்ணி கொடுங்க. சங்கத்தால் இணைந்தோம், ஒற்றுமையால் உயர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.